ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ். நம்ம இந்த ஒரு வீடியோவில் உங்களுடைய ஓட்டர் ஐடியை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. NVSP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் இருக்குது, நேஷனல் ஐடி ஓட்டர் போர்ட்டல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட் மூலமாகவும் உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் ஃபஸ்ட்டு ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சொல்லும். நான் ஆல்ரெடி என்னுடைய ஐடியை க்ரியேட் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுற பேஜ் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஐடி என்னென்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் அதுக்கான ஓடிபி போகும். அதுக்கப்புறம் அதுக்கான உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லுவோம். 3 ஸ்டெப்பு தான். ஈஸியாக இதற்கான ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் பேஜில் கூடிய டவுன்லோட் இபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை ஃபஸ்ட்டு என்டர் பண்ண சொல்லும். உங்கள் கையில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி நம்பரை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய செலக்ட் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ் கொடுத்தா கம்பல்சரியாக ஒரு சில டைம் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். எல்லா டைமும் லாக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கான ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ண உங்களுக்கு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இல்லைனா நியூ யூசர் இருக்குல்ல, ஸோ இதை கொடுத்து தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிற உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சுருக்கனால என்னுடைய மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தா என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ணிவிட்டு கீழே லாகின் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கொடுத்துட்றோம். இப்போ அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதில் அந்த 3வது ஆப்ஷன் தான் டவுன்லோட் இபிக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ளே போகிறோம். உங்களுடைய ஓட்டர் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய செலக்ட் ஸ்டேட் இருக்குல்ல, அதில் உங்களுடைய ஸ்டேட்டை இப்போ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ் கொடுத்தா உங்களுடைய நேமு, அப்புறம் ஃபாதர் நேம், லாஸ்ட் 4 டிஜிட் மொபைல் நம்பர் எல்லாமே உங்களுடைய அசம்பிளிலேருந்து எல்லாமே காமிக்கும். இதுலேயே அவங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் மேட்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை அந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ண மாதிரி உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஓட்டர் ஐடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சுருங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ராசஸ் கொடுத்தா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி நம்ம என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இபிக்னு இருக்குல்ல, ஸோ நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடி இப்போது டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வியூ பண்ண ஓட்டர் ஐடியை பிடிஎஃப் ஃபைலாக உங்கள் இன்டர்னல் மொபைல்லையே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்கோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் அதையும் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். பிடிஎஃபாக தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதாகட்டும், இல்லை ஷேர் ஆகிறதாகட்டும், பிடிஎஃபாக தான் உங்களுக்கு ஷேர் ஆகும். அது இல்லாமல் உங்கள் இமெயிலையும் உங்களுடைய இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.